வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட 24 நிமிஷத்துல 24ங்கிற நம்பரை நான் சொல்ற இடத்துல நீங்க எழுதி வச்சாலே போதும். கரை புரண்டு ஓடக்கூடிய தண்ணீரை போல பணம் உங்களை தேடி ஓடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கான 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் நோட்டை வச்சு பணத்தை வசியம் செய்யக்கூடிய பரிகாரம். 2வது பரிகாரம், நான் சொல்ல போற 24 நிமிஷத்துல 24ங்கிற நம்பரை நான் சொல்ற இடத்துல நீங்க எழுதினாலே போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான, செலவே இல்லாத பரிகாரங்களை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே சமயம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னே சொல்லலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சா கூட போதும். நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை. ஆடி மாசம்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாசம் தான். ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு. அதுவும் இந்த நாள் ஃபுல்லா நிறைஞ்ச பஞ்சமி திதியா இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிய நாம கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த நாள் பெருமாள் மற்றும் கருடாழ்வாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி 24. இந்த 24ல இருக்கக்கூடிய 2யும் 4யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில 6ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது. அதாவது வெள்ளிக்கிழமை, தமிழ் தேதி 24, வளர்பிறை பஞ்சமி திதி, கருட பஞ்சமி. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே 2 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணீர்ல 2 பொருட்களை சேர்த்து வச்சுட்டு நீங்க என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நடந்தே தீரும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் அது. இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும், இந்த பணவசிய நேரத்துல நாம எழுதி வைக்க வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ வழிபாடையோ செய்யும் போது நிச்சயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ அந்த பரிகாரங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரமுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். முதல்ல நாம ரூபாய் நோட்டை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த முதல் பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும். எந்த ரூபாய் நோட்டை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ரூபாய் நோட்டை நீங்க செலவு பண்ணாம அப்படியே வச்சிருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு மட்டும் 10 நிமிஷம் இந்த ரூபாய் நோட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலா எப்பயும் போல அந்த ரூபாய் நோட்டை நீங்க வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செலவு செய்யணும்னா செலவும் செஞ்சுக்கலாம்.
ஒரு சிலருக்கு புது ரூபாய் நோட்டுகளை சேர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி புதுசா ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற குறிக்கோளை செட் பண்ணிக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பண கஷ்டம் எதுவா இருந்தாலும் நீங்க பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் உங்க குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. கடன் தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த ரூபாய் நோட்டை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஐ ஆம் பினான்சியலி ஃப்ரீ அப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னா நான் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க கண்ணால கட்டாயமா அந்த ரூபாய் நோட்டை நீங்க பார்க்கணும். இப்படி உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்லும் போது அந்த ரூபாய் நோட்டை தடவி பாருங்க. ரூபாய் நோட்டை உங்க 2 கையாலையும் நீங்க பிடிச்சுக்கிட்டு தான் இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்ல போறீங்க. அப்படி பிடிச்சிருக்கும் போது அந்த ரூபாய் நோட்டை ஒரு கையால தடவி பார்த்து உணருங்க. அதாவது கண்ணாலையும் ரூபாய் நோட்டை பார்க்கணும், உங்க கையாலையும் லேசா அந்த ரூபாய் நோட்டை நீங்க தடவி கொடுத்துக்கிட்டே இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 5 நிமிஷத்துக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொன்னாலே போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயம் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். சரி, இப்போ அந்த 2வது பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி 24. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மொத்தமா 3 பணவசிய நேரம் இருக்கு. அதுல ஒரு பணவசிய நேரம் பாத்தீங்கன்னா 24 நிமிடங்கள் நமக்கு வருது. அந்த பணவசிய நேரத்துல தான் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு தேதியிலையும் 24ங்கிற நம்பர் வருது. அடுத்ததா வெள்ளிக்கிழமையாவும் இருக்கிறதுனால அந்த 24 நிமிடங்களுக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. முதல்ல அந்த பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நைட்டு 9:30 ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 9:54 வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. சரி, இப்ப இந்த பணவசிய நேரத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நாம கையில எழுத போற பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதனால எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி முதல்ல ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சுக்கோங்க. நான் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த முக்கோணத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல 24ங்கிற நம்பரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இத இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதி வைக்கணும். அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இப்படி நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இதுக்கு மேல பெர்ஃபியூமோ ஜவ்வாது அத்தர் அப்படி இல்லனா பச்சை கற்பூரம் அப்படி இல்லனா மஞ்சள் தூளை எடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பரை நாளைக்கு காலையில வரைக்கும் இப்படியே விட்டுருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க எப்பயும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்க கையையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா 24 மணி நேரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.